ஊர் இலையில சிச்சு காக்கா புதுசா ஒரு ஹோட்டல ஆரம்பிச்சது. அதுல வெஜ் நான்வெஜ் எல்லாமே சமைச்சுக்கிட்டு இருந்துச்சு. சிச்சு காக்காவுக்கு சமைக்கிறது எவ்வளவு பிடிக்குமோ அதுல லாபத்துல சம்பாதிக்கிறது அப்படிங்கறது இன்னும் பிடிக்கும். அந்த ஊர்ல வேற ஹோட்டல் இல்ல அப்படிங்கறதுனால பாவ பறவைங்க சிச்சு என்ன ரேட் சொல்றாலோ அத கொடுத்து சாப்பிட்டு போவாங்க. ஒரு நாள் மதிய நேரம் லூசி புறா அங்க வந்து சிக்கன் பிரியாணி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பில் கட்டுற நேரத்துல சிச்சுவுக்கும் லூசிக்கும் பெரிய சண்டையே நடந்துச்சு. லூசி, நீ சாப்பிட்ட பிரியாணிக்கு 250 ரூபா ஆச்சு. சீக்கிரமா காசு கொடு, எனக்கு வேற கஸ்டமர் வெயிட் பண்றாங்க, நான் அவங்கள பாக்கணும். ஏ சிச்சு, நான் பர்ஸ வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ என்கிட்ட காசு இல்ல, நான் வீட்டுக்கு போய் அப்புறமா எடுத்துட்டு வந்து குடுக்கறேன். அப்போ சிச்சு ரொம்ப கோவமா, என்னது காசு இல்லையா? இங்க பாரு லூசி, என் கடலெல்லாம் சாப்பிடுறதுக்கெல்லாம் கடன் எல்லாம் சொல்ல முடியாது. எனக்கு காசு வேணும். காசை வச்சுட்டு அதுக்கப்புறமா இடத்த காலி பண்ண. லூசியும் ரொம்ப கோவமா, ஏ சிச்சு, எதுக்காக அந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்க? நான் என்ன காசை கொடுக்காம இந்த ஊரை விட்டு ஓடி போயிடுவேனா? இல்லதானே, அப்புறமா எடுத்துட்டு வந்து குடுக்க போறேன். கொஞ்சோண்டு பிரியாணிய போட்டுட்டு அதுக்கு 250 ரூபா பில்ல கட்ட சொல்றியா? இந்தா, இப்ப என்கிட்ட 50 ரூபா இருக்கு, இந்த 50 ரூபா வச்சுக்கோ. 200 ரூபா நாளைக்கு கொண்டு வந்து குடுக்கறேன். ஏ லூசி, என் ஹோட்டல்லே பிரியாணிய சாப்பிட்டுட்டு என் ஹோட்டலை பத்தி தப்பு தப்பா பேசுறியா? நாளைக்கு எப்படி நீ வந்து என் ஹோட்டல்ல கால் வைக்கிறேன்னு நாளைக்கு நான் பாக்குறேன். பாக்கலாம் பாக்கலாம். பசி எடுக்குதுன்னு ஹோட்டலுக்கு வந்தா பகல்லையே நீ கொள்ளை அடிக்க பாக்குறியா? லூசி அந்த 50 ரூபாவை கொடுத்துட்டு கோவமா அங்கிருந்து போயிட்டா. சிச்சு காக்கா ரொம்ப கோவத்தோட ரேட்டை இன்னும் அதிகமாக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டா. இப்படியே இன்னும் சில நாட்கள் போச்சு. ஊருக்குள்ள திடீர்னு வானிலை மாறி மழை பெய்ய ஆரம்பிச்சது. இடைவிடாம மழை பெய்யறதுனால ஆத்துல இருக்கிற தண்ணி அதிகமாகி ஊருக்குள்ள வந்துச்சு. இப்ப அந்த ஊரே தண்ணியில மிதக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது ஃப்ளோட்டிங் கிரகமோ அப்படிங்கிற மாதிரி. பாவம், இதனால பறவைங்க எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே அடப்பட்டு கிடந்தாங்க. கூலி வேலைக்கு போகவும் முடியல, பணமும் சம்பாதிக்க முடியல. அதனால சாப்பாட்டுக்கு எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க. ஒரு நாள் துணிக்குருவி, சோட்டு கிளி, மகிக்கழுகு, அப்புறம் லூசி புறா இவங்க எல்லாருமே ஒரு கால்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஹலோ சோட்டு, மகி, லூசி, எல்லாருமே சேஃபா இருக்கீங்களா? மழை நிக்கிற மாதிரியே தெரியல. வீட்ல சமைக்கிறதுக்கு ஒரு பொருள் கூட இல்ல. என்னோட புஜ்ஜி பசியில அழுந்துகிட்டு இருக்கா. சரி, வெளியே எங்கேயாவது போய் ஏதாவது கொண்டு வரலான்னு பார்த்தா வெளியே எங்கேயுமே கடை இல்ல. துணி, ஆமா துணி, என் மல்லிகை கடைக்குள்ள கூட தண்ணி வந்துருச்சு. பொருள் எல்லாம் நாசமா போச்சு. பண்ண கூட 2-3 நாளா சரியா சாப்பிடவே இல்ல. பசங்க பசியில அழுவும் போது அது நம்மளால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியலையே. வெளிய போய் ஏதாவது வாங்கிட்டு வரலான்னு பார்த்தா கடையும் இல்ல, மழையில வெளிய போகவே முடியலையே. எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஊருக்கு வெளிய ரொம்ப உயரமான இடத்துல தானே சிச்சு ஹோட்டல ஆரம்பிச்சிருக்கா. அவ கடைகிட்ட தண்ணி வர சான்ஸே இல்ல. அவ கடையில சமையல் செஞ்சிருப்பா, அங்க போய் வாங்கிட்டு வரலாம். நீ சொல்றது என்னவோ சரிதான். சிச்சு கண்டிப்பா இந்த கொற்ற மலையில சமைச்சிருப்பா. ஆனா வெளிய தண்ணி இருக்கே, எப்படி போறது? அதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. நான் என் வீட்ல இருந்து பிளாஸ்டிக் அப்புறமா படகு செய்யறதுக்கு தேவையான பொருளுங்களை வச்சு ஒரு சின்ன படகு செஞ்சுக்கிட்டு உங்க வீட்டுக்கிட்ட வரேன். சரி சரி, நாங்களும் எங்க கையில இருக்கிற பழைய பொருளுங்கள் எல்லாம் வச்சு சின்ன சின்ன படகுங்களை செஞ்சுக்கிட்டு ரெடியா இருக்கோம். எல்லாரும் ஒன்னாவே கிளம்பலாம். அப்படி எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுல இருக்கிற பழைய பொருட்களை பயன்படுத்திக்கிட்டு சின்ன சின்ன படகு, பரிசல் இந்த மாதிரி தயார் பண்ணிக்கிட்டு ரொம்பவும் கஷ்டப்பட்டு அந்த வெள்ள நீர்லயே உயரத்துல இருக்கிற சிச்சு காக்காவோட ஹோட்டல் கிட்ட போனாங்க. சிச்சு காக்கா ஹோட்டல்ல இப்பவும் நல்ல சுட சுட பிரியாணி, தந்தூரி எல்லாமே தயாராதான் இருந்துச்சு. அடடே, என்ன இது? எல்லாரும் ஏன் ஹோட்டலுக்கு வந்திருக்கீங்க? ஆமா, என்ன விஷயம்? ஐயோ சிச்சு, என்னன்னு சொல்றது? மழை வந்து ஊரு முழுக்க தண்ணியா இருக்கு. தண்ணி வந்ததுனால எங்களாலையும் எங்கேயும் போக முடியல, வேலையும் இல்ல. பசங்க வேற பசியில இருக்காங்க. அதனாலதான் உன்னோட ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு வாங்கிட்டு போலான்னு வந்தோம். ஆமா சிச்சு, சீக்கிரமா பிரியாணி, சாம்பார், பொரியல், ஒயிட் ரைஸ் எல்லாமே கட்டிவே. வீட்ல பசங்க ரொம்ப பசியில இருக்காங்க. அப்போ சிச்சு மனசுக்குள்ள, அடடே, இந்த மழை எனக்கு வரமா வந்திருக்கு. எல்லாரும் இன்னைக்கு என் ஹோட்டலை தேடி வந்திருக்காங்க. இன்னைக்கு எனக்கு நல்ல லாபம் தான் அப்படின்னு நினைச்சு, ஐயோ பசங்க எல்லாரும் பசியில இருக்காங்களா? சரி சரி, யாருக்கு என்னென்ன வேணும்னு சொல்லுங்க,
சீக்கிரமா பேக் பண்ணி கொடுத்துடுறேன், அதுக்கப்புறம் எடுத்துட்டு போங்க. சிச்சு, எனக்கு ஒரு 4 பேக் பிரியாணி பார்சல் பண்ணு. சிச்சு, எனக்கு கூட 3 பிரியாணி, அதுக்கப்புறம் சாப்பாடு குழம்பு செப்பரேட்டா இருக்கட்டும். அப்படி சிச்சு காக்கா யாருக்கு என்ன வேணுமோ எல்லா ஃபுட்டையுமே பேக் பண்ணி கவர்ல போட்டு அவங்க கிட்ட கொடுத்துச்சு. சாப்பாடை பார்த்ததும் அவங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. சரி சரி, இந்தாங்க உங்க பார்சல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. மொத்தமா பில்லு எல்லாரும் சேர்ந்து 3000 ரூபாய் ஆயிருக்கு. அப்போ துணிக்குருவி, சிச்சு, நான் முதல்லயே சொன்னல, மழை வந்து ஊருக்குள்ள தண்ணி வந்ததுனால எங்களுக்கு வேலை இல்ல, கையில காசு இல்ல அப்படின்னு. இப்போ உன் காசு கொடுக்க முடியாது, அப்புறமா கொடுக்குறோம். சிச்சு, ஆமா சிச்சு, இப்ப எங்க கையில காசு இல்ல, வேலை இல்லாததுனாலதான் உன்னோட காசை கொடுக்க முடியல, அப்புறமா கொடுக்குறோம், இப்ப எங்களை அனுப்பி வச்சிரு. அப்போ சிச்சு காக்கா ரொம்பவும் கோவமா, என்னது, நான் உங்களுக்கு இதெல்லாம் ஃப்ரீயா கொடுக்கணுமா? என்ன பார்த்தா உங்க எல்லாருக்கும் எப்படி தோணுது? நான் என்ன சத்திரமா ஓபன் பண்ணி வச்சிருக்கேன் எல்லாத்தையும் இலவசமா கொடுக்கறதுக்கு? சிச்சு, நீ எங்களுக்கு ஃப்ரீயா கொடு அப்படின்னு நாங்க சொல்லல, ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கொடுக்கறோம் அப்படின்னு தானே சொன்னோம். எங்க உயிரை கையில புடிச்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்திருக்கோம். இங்க பாருங்க மகி, கையில காசு இருந்தா மட்டுமே நீங்க பார்சலை கொண்டு போங்க. அப்படி கையில காசு இல்லையா, இந்த பார்சலை இங்கே வச்சுட்டு போங்க. அதை தவிர என்கிட்ட இலவசமா கேட்காதீங்க. சிச்சு, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சின்றதே இல்லையா? பசங்க பசியில இருக்காங்கன்னு சொன்னா இந்த மாதிரி பேசுற? இங்க பாருங்க, உங்களோட பசி தயவு தாட்சணை எல்லாம் என்னால பார்க்க முடியாது. எனக்கு பணம் மட்டும் தான் தெரியும். பாவம் துணி அழுதுகிட்டே, சிச்சு, தயவு செஞ்சு என்னோட உயிரை வேணாலும் எடுத்துக்க, ஆனா இந்த சாப்பாடை கொடுக்க மாட்டேன்னு சொல்லாத சிச்சு. என் குழந்தை வீட்டுல பசியில இருப்பா, தயவு செஞ்சு குடு சிச்சு. ப்ளீஸ் சிச்சு, எங்களை புரிஞ்சுக்கோ, இது ஒரு தடவை சாப்பாடை குடு சிச்சு. அப்படி அவங்க எல்லாரும் கெஞ்சிறத பார்க்கும்போதுதான் சிச்சுவோட மனசுக்குள்ள இருக்கிற அந்த சுயநலமும் பேராசை குணமும் வெளியில வந்துச்சு. இந்த வாய்ப்பை எப்படியாவது பயன்படுத்திக்கணும் அப்படின்னு அவன் நினைச்சா. சரி சரி சரி, அழுவாதீங்க, உங்க குழந்தைய யோசிச்சுதான் சரின்னு ஒத்துக்கிறேன். சரி, இந்த சாப்பாடை நீங்க கொண்டு போங்க. துணியும் ரொம்ப சந்தோஷமா, சிச்சு, உண்மையா சிச்சு, நீ செஞ்ச உதவிய நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். துணி, நான் உங்களுக்கு இத ஃப்ரீயா குடுக்கறேன்னு மட்டும் யோசிக்காதீங்க. நான் உங்களுக்கு கொடுக்க போற இந்த பொருளோட விலையெல்லாம் டபுள் மடங்கு அதிகமாக்குறேன். நீங்க டபுள் மடங்குக்கு ஒத்துக்கிட்டா எடுத்துட்டு போங்க. அத கேட்டு மஹி, டபுள் ரேட்டா? அப்படின்னா என்ன சிச்சு? அதுக்கு சிச்சு, அப்படின்னா ஒரு பிரியாணி 250 ரூபா, உங்களுக்கு இதுல டபுள் மடங்கு அப்படின்னா 250 ரூபா, சாப்பாடு குழம்பு 200 ரூபா அப்படின்னா 400 ரூபா. உங்களுக்கு இஷ்டம் இருந்தா எடுத்துட்டு போங்க, இல்லனா இங்கே வச்சுட்டு போங்க. சோட்டு கவலையா, சிச்சு, நீ இப்படி பண்றது நல்லதில்ல, ரொம்ப அநியாயம். சாப்பாடுன்னு பசியில வந்தா அதுக்கு டபுள் ரேட் சொல்றியா? நீ பண்றது பெரிய மகா பாவம். எந்த பாவ புண்ணியத்தை எல்லாம் என்னால பார்க்க முடியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பணம் 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 மட்டும்தான். உங்களுக்கு தேவைன்னா சாப்பாட கொண்டு போங்க, அப்படி தேவையில்லையா அப்படியே வச்சுட்டு போங்க. இதுல எந்த பாவ புண்ணியமும் நான் பார்க்க மாட்டேன். சிச்சு காக்கா சொன்னதை கேட்டு துணி, மஹி, சோட்டு, லூசி எல்லாருக்குமே கோவம் வந்துச்சு. ஆனா அந்த கோவத்துக்கு முன்னாடி அவங்க பிள்ளைங்களோட பசியில இருக்கிற முகம் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. பிள்ளைங்க பட்டினியா இருக்க கூடாது, அவங்க பசியை எப்படியாவது தீத்தாகணும் அப்படிங்கிற நிலைமை. அதனால அவங்களுக்கு வேற வழியும் இல்ல. சரி சிச்சு, உன்னோட காசை நாங்க திருப்பி கொடுத்துடுறோம். இந்த மழை காலம் முடிகிற வரைக்கும் சும்மாரு, அதுக்கப்புறம் உன்னோட காசை டபுள் மடங்கு நாங்க திருப்பி கொடுக்கறோம். சரி சிச்சு, இந்த டபுள் ரேட்டை புக்ல எழுதிக்கோ, நாங்க தீத்துறோம். அப்படி பசங்களோட பசியை தீக்கிறதுக்காக வேற வழி இல்லாம அந்த டபுள் சார்ஜுக்கு ஒத்துக்கிட்டு எல்லாரும் சாப்பாடு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க. சிச்சு காக்கா அவங்க நிலைமைய பார்த்து பரிதாபப்படுறத விட்டுட்டு எனக்கு 2 மடங்கு காசு வரப்போகுது அப்படின்னு ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. சிச்சு மனசுக்குள்ள, யாஹூ, எவ்வளவு நல்ல ஐடியா என்னோட இது. மழை இப்படியே வந்தா நாளைக்கும் ஜனங்க எல்லாரும் என்கிட்ட வந்து சாப்பாட வாங்கிக்குவாங்க, நான் கோடீஸ்வரியா ஆயிடுவேன். சரி, நான் இப்போ ஹோட்டலை மூடிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போறேன். என் பையன் சின்னும் எனக்காக காத்துக்கிட்டு இருப்பான். சிச்சு காக்காவோட ஹோட்டல் உயரமான இடத்துல தான் இருந்துச்சு. ஆனா சிச்சுவோட வீடு ஊருக்கு மத்தியில கொஞ்சம் தாழ்வான பகுதியில தான் இருந்துச்சு. சிச்சு காக்கா அவளுடைய வீட்டுக்கு போய் பார்க்கும்போது சிச்சுவோட வீட்டோட நிலைமைய பார்த்து அவளுக்கு இதையுமே ஒரு நொடி நின்னு போச்சு. ஏன்னா வீட்டுக்குள்ள பாதி தண்ணி போயிடுச்சு.
வீட்டை சுத்தியும் நிறைய தண்ணி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அத பார்த்து அவ ரொம்பவும் பயந்து போயிட்டான். ஐயோ, என் வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துருச்சே. என் பையன் சின்னும் வீட்டுக்குள்ளதான் இருக்கானே. ஐயோ, நான் என்ன பண்றது? அப்பா, சின்னும் எங்க பாருக்க? அப்போ வீட்டுக்குள்ள இருக்கிற சின்னு சத்தமா அழுதுகிட்டு இருந்தான். ஐயோ அம்மா, வாங்கம்மா, நான் தண்ணியில மாட்டிக்கிட்டு இருக்கேன். என்னால வெளியவே போக முடியலம்மா. தயவு செஞ்சு சீக்கிரமா வந்து என்ன காப்பாத்துங்க. நான் கட்டில மேல ஏறி உக்காந்து இருக்கேன். அப்போ சிச்சு காக்கா அழுதுகிட்டே, ஐயோ, என் பையன் தண்ணியில மாட்டிக்கிட்டு இருக்கானே. எனக்கு சரியா நீச்சல் கூட வராதே. நான் என்ன பண்றது? ஐயோ கடவுளே. டே சின்ன, பயப்படாத, அம்மா வர இருப்பா. சிச்சு காக்கா புள்ளிய காப்பாத்தணும் அப்படிங்கறதுனால உசுர பணையமா வச்சு அந்த தண்ணியில குதிச்சு மெதுவா நீச்சல் அடிச்சுக்கிட்டே வீட்டுக்கிட்ட போனா. ஜன்னல் வழியா வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி தண்ணியோட வேகம் அதிகமானதுனால அவளை தண்ணி பின்னாடி அடிச்சுக்கிட்டு வந்துருச்சு. இது இப்படி இருக்கும்போது வீட்டுக்குள்ள இருக்கிற சின்ன காக்கா திடீர்னு கால் வலிக்கி அந்த தண்ணியில விழுந்துட்டான். சின்ன சத்தமா கத்த ஆரம்பிச்சான். அம்மா, காப்பாத்துங்கம்மா, நான் தண்ணியில முழுங்கி போறேன். அதை பார்த்து சிச்சு காக்கா, ஐயோ சின்ன, என் கைய புடிச்சுக்கோ, நான் உன்னை விட மாட்டேன். சிச்சு காக்கா எப்படியோ கஷ்டப்பட்டு உள்ள வந்து புள்ள சின்ன காப்பாத்தி நெஞ்சோட அணைச்சுக்கிட்டான். ஆனா தண்ணியோட வேகத்துக்கு அவங்க ஜன்னல் வழியா வெளியில வந்துட்டாங்க. அப்படி வெளியில வந்தவங்கள அந்த தண்ணியோட வேகம் இழுத்துக்கிட்டே போகும்போது சிச்சு காக்கா பயத்துல கத்த ஆரம்பிச்சான். ஐயோ, யாராவது எங்களை காப்பாத்துங்களேன், நாங்க தண்ணியில அடிச்சுக்கிட்டு போறோம். அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அப்படி அவங்க 2 பேரும் தண்ணியில அடிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருந்தாங்க. அதே நேரம் அவங்கவுங்க வீட்டு கூரை மேல நின்னு துணிக்குருவியும் சோட்டுக்கிடையும் அந்த காட்சியை பார்த்து ரொம்பவுமே பதட்டமாயிட்டாங்க. ஐயோ சோட்டு, அந்த தண்ணியில பாரு, யாரோ அடிச்சுக்கிட்டு போறாங்க சோட்டு. ஐயோ துணி, அது சிச்சு காக்காவும் சின்ன காக்காவும் தண்ணியில அடிச்சுக்கிட்டு போறாங்க. ஐயோ சோட்டு, நம்ம அவங்கள காப்பாத்தணும். நான் நீச்சல் அடிச்சுக்கிட்டு போறேன், நீ கயிறு கொண்டு வா. துணிக்குருவியும் சோட்டுக்கிடையும் அந்த வெள்ளத்துல அவங்க உசுர பணையமா வச்சு அவங்க தயார் பண்ண அந்த பரிசலை எடுத்துக்கிட்டு வேகமா சிச்சு சின்ன 2 பேரும் தண்ணியில அடிச்சுக்கிட்டு போற அந்த இடத்துக்கு குறுக்குல போய் நின்னாங்க. அவங்க பக்கத்துல போய் நின்னு, சிச்சு பயப்படாத, இந்த படக கட்டியா புடிச்சுக்கோ. சின்னு, நீயும் வந்து இந்த படக கட்டியா புடிச்சுக்கடா. துணி சோட்டு 2 பேருமே அவங்க கிட்ட இருக்கிற பலம் மொத்தத்தையுமே பயன்படுத்தி சிச்சு காக்காவையும் சின்ன காக்காவையும் அவங்க பரிசல்ல ஏத்திக்கிட்டு அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு ஒரு மரத்தோட கிளையில போய் அவங்கள உட்கார வச்சாங்க. உசுறு போற நிலைமையில அவங்க 2 பேரும் காப்பாத்தி அவங்க 2 பேரையுமே மேல உட்கார வச்சிருந்தாங்க. சிச்சு, நீங்களா எங்க உயிரை காப்பாத்துனது நீங்க தானா? அப்போ துணிக்குருவி, ஆமா சிச்சு, நாங்க மட்டும் பார்க்கலனா அந்த மழை தண்ணியில நீங்க அடிச்சுக்கிட்டு போயிருப்பீங்க. எல்லாம் அந்த கடவுளோட அருள். ஐயோ சிச்சு, மழை இவ்வளவு ஜோரா வந்துகிட்டு இருக்கும் போது பசங்களை பாத்துக்கணும்ல. பசங்களை பாத்துக்கிறது நம்மளோட கடமை. அந்த நேரம் சிச்சுவுக்கு தன்னை தானே நினைச்சு ரொம்பவும் கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா அவ பசங்களோட பசி அப்படின்னு அவங்க வந்தவங்க கிட்ட கூட பணத்தை மட்டும்தான் பார்த்தா. டபுள் ரேட்டுக்கு சாப்பாடை வித்தா. ஆனா இந்த நொடி அவளுடைய புள்ளையோட உசுறு போற அந்த நேரத்துல அவ உசுரையும் அவளுடைய புள்ளையோட உசுரையும் காப்பாத்த அவங்க 2 பேரும் தான் வந்திருந்தாங்க. அவங்க 2 பேரும் காப்பாத்தலனா இன்னைக்கு இவங்க 2 பேரும் உசுரோட இருந்திருக்க மாட்டாங்க. இப்பதான் சிச்சுவுக்கு அவ பண்ண தப்பு முழுசாவே புரிஞ்சுது. துணி, என்ன மன்னிச்சிடு துணி. சோட்டு, நீ கூட என்ன மன்னிச்சிடு சோட்டு. நீங்க எல்லாருமே பசங்க பசியில இருக்காங்க, சாப்பாடு கொடுன்னு என்னோட ஹோட்டலுக்கு வந்தப்போ ரேட் எல்லாம் டபுள் மடங்கு சொல்லி நான் ரொம்பவே உங்களை அசிங்கப்படுத்திட்டேன். அதெல்லாம் மனசுல வச்சுக்காம இன்னைக்கு என்னையும் என் பிள்ளையும் நீங்க காப்பாத்திருக்கீங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு துணி. அப்போ துணிக்குருவி சிச்சுவை பார்த்து, சிச்சு அழுவாத சிச்சு, மனுஷன் கஷ்டப்படும் போது உதவி செய்யறதுதான் உண்மையான மனுஷ குணம். நீ பண்ண தப்புக்கு அது தப்புன்னு இன்னைக்கு நீ உணர்ந்துட்டல, அது போதும். நீ கவலைப்படாத, அழுவாத சிச்சு. சிச்சு கவலைப்படாத சிச்சு, இந்த மழை நம்மளுக்கு நல்ல பாடத்தை கத்து கொடுத்திருக்கு. கஷ்டம் வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கணும். சிச்சு காக்கா கண்ணீரை தொடச்சுக்கிட்டு, துணி சோட்டு, நான் சொன்ன வார்த்தைய நானே திருப்பி வாங்கிக்கிறேன். நீங்க எல்லாரும் பசின்னு வரும்போது நான் டபுள் ரேட்டு வச்சு வித்தல. இதுக்கப்புறம் எனக்கு அந்த காசை கொடுக்காதீங்க. மழை முடிகிற வரைக்கும் எல்லா பறவைங்களுக்கும் நானே சாப்பாடு போடுறேன். என்னோட பிஸ்னரித்தனம் இந்த மழையோடையே போட்டோம். எல்லாரும் சந்தோஷமா ஒருத்தங்க கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. அன்னையில இருந்த சிச்சு காக்கா என்னைக்குமே சுயநலமா நடக்க கூடாது, கஞ்சித்தனத்தை காட்டக்கூடாது, எல்லாருடைய பசியை தீக்கிர கடமை நம்ம கிட்ட இருக்குன்னு நினைச்சு அன்னையில இருந்து முழுசாவே மனசை மாத்திக்கிட்டு அந்த மழை காலம் எல்லா கஷ்டமும் போற வரைக்கும் எல்லாருக்குமே இலவசமா சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருந்தா. குருவியின் வாழ்க்கை. அது ஒரு பெரிய சிட்டி. அந்த சிட்டியிலேயே தங்கி
சாஃப்ட்வேர் வேலைய பாத்துக்கிட்டு இருந்த 3 பேர். ஒன்னு புஜ்ஜி குருவி, பன்னு கிளி, சின்ன காக்கா. இவங்க 3 பேரும் ஒரே டீம்ல தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. உயிர் நண்பர்களும் கூட. தினமும் ஆபீஸ்ல இந்த டார்கெட், இந்த ப்ராஜெக்ட், இதுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு முழிக்கிறவங்களுக்கு திடீர்னு கம்பெனிக்காரங்க ஒரு பெரிய ஆஃபர் கொடுத்தாங்க. 5 நாள் ஆபீஸ்க்கு லீவு அப்படின்னு. உடனே ஆபீஸ் கேண்டீனுக்கு போய் அங்க டீயை வாங்கி குடிச்சுக்கிட்டு அந்த 3 நண்பர்களும் இந்த லீவ்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க 3 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அப்பா, இன்னைக்கு என்னோட கஷ்டங்கள்லாம் தீந்துருச்சு. காலையில எந்திரிச்சதுல இருந்து தூங்குற வரைக்கும் இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் பார்த்து பார்த்து கண்ணெல்லாம் கெட்டு போச்சு. இன்னும் 10 நாள் லீவ்ல ஜாலியா இருக்கலாம். ஆமாண்டா பன்னு, இனிமே காலையில எந்திரிச்சதுல இருந்து அந்த மேனேஜர் மூஞ்ச பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. இன்னும் ஒரு 10 நாளைக்கு நல்ல ஜாலியா ரொம்ப நேரம் தூங்கலாம். புஜ்ஜி குபச்சி நகுத்தா, ஐயோ சின்னு, பன்னு, என்னடா 10 நாள் வரைக்கும் ரூம்லயே படுத்து தூங்குறதா? டேய், ரூம்லயே படுத்து தூங்குனா எப்படிடா? பிளான் போடுங்க. ஒரு 10 நாளைக்கு நம்ம எல்லாரும் எங்கேயாவது வெளியே ட்ரிப்பு போலாம். இது புஜ்ஜி, என்கிட்ட ஒரு சூப்பர் பிளான் இருக்கு. எதுக்காக நம்ம ட்ரிப்பு போனோம்? நம்ம எல்லாரோட வீடு தனித்தனியா இருக்குல்ல, யாரோட வீட்டுக்கும் யாரும் போனதில்ல. இந்த தடவை ட்ரிப்புக்கு ஒவ்வொரு வீட்டுக்கு போய் என்ஜாய் பண்ணிக்கிட்டு வரலாம். டேய், உன்னோட ஐடியா சூப்பரா இருக்குடா. முதல்ல யாரு வீட்டுக்கு போறது? முதல்ல எங்க வீட்டுக்கு போலாம். எங்க அம்மா சூப்பரா நான்வெஜ் செஞ்சு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் எங்க வீட்ல 2 நாள் என்ஜாய் பண்ணதுக்கு அப்புறம் உன்னோட வீடு, அப்படின்னா சின்ன வீட்டுக்கு போலாம். நம்ம 2 பேரும் வீடும் சிட்டிலேயே இருக்கிறதுனால நம்மளுக்கு வெளியே போய் சுத்துறதுக்கு ரொம்ப டைம் வேண்டாம். அதுக்கப்புறம் நம்மளோட புஜ்ஜி வீடு, அப்படின்னா கிராமத்துல இருக்கிற புஜ்ஜியோட வீட்டுக்கு போலாம். அப்போ புஜ்ஜி கொஞ்சம் பதட்டமா, என்னது, எங்க வீட்டுக்கா? ஆமா புஜ்ஜி, உன்னோட வீடு இருக்கிறது கிராமத்துல தானே. சிட்டில நாங்க எல்லா பக்கமும் பார்த்துருக்கோம். அவங்க வீடு எங்க வீடு சிட்டிலே இருக்கிறதுனால இங்க வெறும் பொல்யூஷனா இருக்கு. அதே கிராமத்துல என்ஜாய் பண்ணிக்கிட்டு வரலாம். 10 நாள் லீவ் கொடுத்ததே ரிலாக்ஸ் ஆவறதுக்கு தானே, போய் என்ஜாய் பண்ணிக்கிட்டு வரலாம். டே பன்னு, உன்னோட ஐடியா 100% கரெக்டா. நாங்க சிட்டில சுத்தி சுத்தி போர் அடிச்சிருக்கு. புஜ்ஜியோட வீட்டுக்கு போலாம். புஜ்ஜி, உன்னோட கிராமத்துல அழகா சுத்தி காட்டணும், ஓகேவா? புஜ்ஜிக்கு உள்ளுக்குள்ள பயமா இருந்தாலும் வெளியில மட்டும் சிரிச்சுக்கிட்டு, சரிடா, வாங்க. உங்களை விட ஸ்பெஷல் எனக்கு வேற என்ன இருக்கு? நண்பர்கள் முடிவு பண்ண மாதிரியே முதல்ல அவங்க போனது பன்னுவோட வீட்டுக்கு. பன்னுவோட அம்மா சோட்டோ அவங்க 3 பேரையும் நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. பல வகையா சமைச்சும் போட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க சின்னுவோட வீட்டுக்கு போனாங்க. சின்னுவோட அம்மா சிச்சுவும் பசங்களை நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. இப்படியே நாட்களும் போச்சு. அதுக்கப்புறம் அவங்க 3 பேரும் சேர்ந்து பன்னுவோட கார்ல புஜ்ஜியோட ஊருக்கு வந்தாங்க. ஊருக்குள்ள கார் வந்த உடனேயே சுத்தி இருக்கிற பச்சை பசேல் இருக்கிற வயல் மரங்களை பார்த்து பன்னு சின்னு சந்தோஷப்பட்டாங்க. கார் ஊருக்கு நடுவுல வந்துச்சு. அப்ப பன்னு காரை நிப்பாட்டி, வாவ் புஜ்ஜி, உங்க ஊரு ரொம்ப அழகா இருக்கு. சுத்தமான காத்து வருது. இத்தனைக்கும் உங்க வீடு எங்க? அதோ அங்க பாரு, அழகா பெருசா ஒரு வீடு இருக்கு. முன்னாடி வேப்ப மரம் வேற இருக்கே, அதுதானே உன் வீடு? டே பன்னு, என்னடா பேசுற? நம்ம புஜ்ஜி சிட்டில சாஃப்ட்வேர் வேலை செஞ்சுக்கிட்டு மாசத்துக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கா. அவ போய் போய் ஏன்டா இந்த ஓட்டு வீட்டுல இருக்க போறான்? இப்ப எல்லாம் கிராமத்துல இருக்கிறவங்க கூட சிட்டில இருக்கிறவங்க மாதிரியே பெரிய பெரிய வீடு கட்டிக்கிறாங்க. அங்க பாரு, 3 அடுக்கு மாடி வீடு இருக்கே, அதுதான் புஜ்ஜியோடதுன்னு நினைக்கிறேன். ஆமா தானே புஜ்ஜி, அதுதானே உங்க வீடு? புஜ்ஜி அவங்க சொன்னதை கேட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தா. அவ கண்ணுல இருந்து கொஞ்சம் கண்ணீரும் வந்துச்சு. டேய், நீங்க சொன்ன மாதிரி அந்த ஓட்டு வீடும் என்னோட இது இல்ல, அந்த 3 அடுக்கு மாடியும் என்னோட இது இல்ல. எங்க வீடு இன்னும் கொஞ்சம் தூரம் போனா கிடைக்கும். வாங்கடா, நான் கூட்டிட்டு போறேன். காரை அங்கேயே நிப்பாட்டிட்டு புஜ்ஜி அவங்க 2 பேரையும் கூட்டிக்கிட்டு ஊருக்குள்ள ஊரோட எல்லையில போனா. அங்க ஊரோட எல்லையில ஒரு காலி இடத்துல ஒரு பெரிய சிமெண்ட் பைப்பு இருந்துச்சு. அந்த சிமெண்ட் பைப்புக்கு வெளியில ஒரு மண்ணடுப்பு, அப்புறம் அந்த சிமெண்ட் பைப்புக்குள்ள கொஞ்சம் பாத்திரங்களை கழுவி கவுத்து வச்சிருந்தாங்க. உள்ளேயே ஒரு கொடியும் கட்டி வச்சிருந்தது. அந்த கொடியில துணியும் காய வச்சிருந்துச்சு. புஜ்ஜி பன்னு சின்னு 2 பேரையுமே அந்த பைப் கிட்ட கூட்டிக்கிட்டு போனா. பன்னு, சின்னு, நீங்க 2 பேரும் கேட்டீங்கல்ல எங்க வீடு எங்கேன்னு. இதோ இருக்கு பாரு, இதுதான் எங்க வீடு. இங்க நானும் எங்க அம்மா தான் இருக்கோம்.
பன்னு சின்னு 2 பேருமே அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஏய் புஜ்ஜி, நீ ஒன்னும் தமாசு பண்ணலையே. இதான் உங்க வீடு? இது அண்டர் கிரவுண்ட்ல தண்ணி போக வைக்கிற பெரிய பைப்பு தானே? அப்போ சின்ன காக்கா, புஜ்ஜி, நீ ஒன்னும் ஃப்ராங்க் பண்ணலையே. நீ பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர். நீ போயும் இந்த சிமெண்ட் பைப்ல வீட கட்டிக்கிட்டு இருக்கியா என்ன புஜ்ஜி? இல்லடா, நான் ஃப்ராங்க் பண்ணல. மழை வந்தாலும் வெயில் அடிச்சாலும் இதுதான் எங்க வீடு. நான் உண்மைதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நண்பர்கள் 3 பேரும் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது தூரத்துல இருந்து புஜ்ஜியோட அம்மா துணிக்குருவி தலையில பெரிய விறகு சுமைய சுமந்துக்கிட்டு வந்துகிட்டு இருந்தா. துணியோட அம்மா முகம் வாடி போயிருந்துச்சு. ஏன்னா அவ வெயில கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு திரும்ப வந்துகிட்டு இருந்தா. தூரத்துல இருந்து புஜ்ஜிய பார்த்த உடனே அவ கண்ணுல சந்தோஷம். அந்த விறகு கட்டு சுமைய கீழே போட்டுட்டு வேகமா ஓடி வந்து புஜ்ஜிய துணி கட்டி பிடிச்சுக்கிட்டா. புஜ்ஜி, என் மகளே, இப்பதான் வந்தியா? அவ்வளோ தூரத்துல இருந்து டிராவல் பண்ணி வந்தது உனக்கு ரொம்ப டயர்டா இருக்கா? நீ வரேன்னு சொல்லியிருந்தா உனக்கு நான் சமைச்சு வச்சிருப்பேன்ல. ஏம்மா சொல்லவே இல்ல? அம்மா, நான் நல்லா இருக்கேம்மா. நான் வரேன்னு சொன்னா நீங்க கூலி வேலைக்கு போக மாட்டீங்கன்னு நான் உண்மையை சொல்லலம்மா. புஜ்ஜி நண்பர்களை காட்டி, அம்மா, இவங்க 2 பேரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். பன்னு, சின்னு ஆபீஸ்ல என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க. 10 நாள் லீவுக்கு நம்ம கிராமத்தை சுத்தி பார்க்க வந்திருக்காங்க. வணக்கம் ஆண்டி, நான் பன்னு. வணக்கம் ஆண்டி, நான் சின்னு. வணக்கம் பசங்களா. நீங்க தான் ஆபீஸ்ல என் பொண்ணை பத்திரமா பாத்துக்குவீங்களாமே. சரி இருங்க, நான் உங்களுக்காக சமைக்கிறேன் அப்படின்னு புஜ்ஜிய பார்த்து, புஜ்ஜி, இவங்கள கூட்டிட்டு போய் அந்த மரத்துக்கடியில கொஞ்சம் இடம் இருக்குல்ல, அங்க உட்காரவே. ஏன்னா 3 பேர் உட்காரதுக்கு நம்ம வீட்டுக்குள்ள இடம் இல்லைல்ல. நான் உங்க எல்லாருக்காக சுட சுட டீ போட்டு கொண்டு வரேன். ஐயோ ஆண்டி, வேண்டாம் ஆண்டி, இப்பதான் வேலை செஞ்சு ரொம்ப டயர்டா வந்திருக்கீங்க. நீங்க உக்காந்துக்குங்க, நானும் புஜ்ஜியும் சேர்ந்து டீ போட்டு கொண்டு வரோம். ஐயோ வேண்டாம்ப்பா, நீங்க எங்க வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்க. நான் போட்டு கொண்டு வரேன். புஜ்ஜி அங்க மரத்துக்கு கீழே இருக்கிற ஒரு கல் பெஞ்சில அவங்க எல்லாரையுமே உட்கார வச்சா. அப்ப துணி உடனே அடுப்ப பத்த வச்சு சுட சுட டீய போட்டு கொண்டு வந்து பசங்க 3 பேருக்கும் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் வீட்டோட மத்த வேலைகளை செய்யறதுக்காக அவ புடவை முந்தானிய சொல்லிக்கிட்டு போகும்போது புஜ்ஜி அவளை தடுத்தா. அம்மா, என்னம்மா மறுபடியும் கிளம்பிட்டீங்க? இப்பதானே வந்தீங்க. கொஞ்ச நேரம் எங்க கூட உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கலாம் இல்லம்மா? ஐயோ புஜ்ஜி, இல்லம்மா, நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேசிக்கிட்டு. இங்க பக்கத்திலேயே ராமையா வீட்டுல நேத்து ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நடந்தது. அங்க நிறைய பாத்திரம் இருக்கு. பாத்திரம் கழுவ கூப்பிட்டுருக்காங்க. நான் போய் சீக்கிரமா வந்துடுறேன். நான் வர வரைக்கும் நீ உக்காந்துக்கிட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு. ஐயோ ஆண்டி, நீங்க இப்பதானே வந்தீங்க, மறுபடியும் வேலைக்கு கிளம்பிட்டீங்களே. ஒரு 5 நிமிஷம் உக்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம்ல. துணி சிரிச்சுக்கிட்டே, இங்க பாருங்கப்பா, கஷ்டம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டா நம்மளால வாழவே முடியாது. எந்த வேலையா இருந்தாலும் கஷ்டம் தானே. என் பொண்ணோட படிப்புக்காக நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். அதுல எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்க உட்காருங்க, வந்துடுறேன். துணி அங்கிருந்து வேக வேகமா பாத்திரம் கழுவுறதுக்காக போய்கிட்டு இருந்தா. அவ அப்படி போறத பார்த்து பன்னு சின்னு 2 பேருமே ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்க. அவங்க கண்ணில இருந்து கண்ணீரும் வலிய ஆரம்பிச்சது. அப்ப அவங்க 2 பேருமே, புஜ்ஜி, எனக்கு ஒரு விஷயம் புரியல. நீ சிட்டில பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் வேலை செஞ்சு கை நிறைய சம்பாதிச்சுக்கிட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது உங்க அம்மா எதுக்காக கூலி வேலைக்கு போனோம்? இப்போ இன்னொருத்தர் வீட்டுக்கு பாத்திரம் கழுவ எதுக்கு போனோம்? நீங்க ரொம்ப நாளா இந்த சிமெண்ட் பைப்பு வீட்டுல தான் இருக்கீங்களா? சின்னதுல இருந்தே நீங்க இந்த வீட்டுல தான் இருக்கீங்களா? அப்போ புஜ்ஜியோட கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சது. அவ ரொம்ப கவலையா, இல்லடா பன்னு, நாங்க சின்ன வயசுல இருந்து இந்த சிமெண்ட் பைப்பு வீட்ல ஒண்ணும் இல்ல. ஏதோ ஒரு 2 வருஷமா தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இந்த சிமெண்ட் பைப்போட வீட்ல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். புஜ்ஜி, அப்படின்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எங்க இருந்தீங்க? அதுவா, நம்ம வரும்போது காரை நிறுத்தணுமே, அங்க 3 அடுக்கு மாடி இருந்துச்சுல, அவ்வளோ பெரிய வீடான்னு கேட்டீங்களே. ஆமா, அந்த எல்லோ கலர் பெயிண்ட் அடிச்சிருந்ததே. ஆமாண்டா சின்னு, பன்னு, நீங்க பாத்தீங்களே அந்த பெரிய அடுக்கு வீடு. அந்த வீடு எங்களோடதான். ராஜா மாதிரி இருந்தோம். ஆனா ஒரே ஒரு விபத்து, ஒரே ஒரு மோசம். அந்த மோசத்தால நாங்க அவ்வளோ பெரிய பேலஸ விட்டுட்டு இந்த சின்ன பைப்பு தூணுல வந்து எங்க வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பன்னு கிளி ஷாக் ஆயிட்டான்.
என்னது, அந்த 3 அடுக்கு மாடி உங்களோடதான், அந்த வீடு உங்களுதான் அப்படின்னா நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? என்ன விஷயம்னு சொல்றியா? சொல்றேன் கேட்டுக்குங்க. இந்த விஷயம் எங்க அப்பா அம்மாவோட அன்பால உருவானது. அப்போ புஜ்ஜி, எங்க அம்மா பேரு துணிக்குருவி, எங்க அப்பா பேரு ராஜகுருவி. அவங்க 2 பேரும் காலேஜ்ல ஒன்னா படிச்சவங்க. எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் காலேஜ்ல படிக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்கு உயிரா நேசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எங்க அம்மா இந்த ஊர்லயே பெரிய பணக்காரரான மகியோட ஒரே ஒரு பொண்ணு. அவங்களுக்கு 1000 ஏக்கர் பூமி இருந்தது. ஆனா எங்க அப்பா ரொம்ப ஏழை. எங்க அப்பாவுக்குன்னு எந்த ஒரு சொத்தும் இருக்கல. உங்க அம்மா வீட்ல கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்களா புஜ்ஜி? ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா எங்க அம்மா ஒரே ஒரு பொண்ணு இல்லையா. எங்க பாட்டி எங்க அப்பாவை கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும்னு ஒரே ஒரு கண்டிஷன் போட்டாங்களாம். எங்க அம்மா ஒரே பொண்ணானதுனால வீட்டு மாப்பிள்ளையா வரணும் அப்படின்னு. வீட்டு மாப்பிள்ளையா வரணும்னு சொன்னதுக்கு அப்பாவும் அம்மா அப்படின்னா ரொம்ப அன்பு இல்லையா, அதுக்குன்னு சரின்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டு மாப்பிள்ளையா வந்தாராம். வீட்டு மாப்பிள்ளையா வந்ததுக்கு அப்புறம் உங்க அம்மா வீட்ல உங்க அப்பாவை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்களா? எங்க அப்பாவுக்கு வீட்டு மாப்பிள்ளையா போவ இஷ்டம் இல்லனாலும் எங்க அப்பா வீட்டு மாப்பிள்ளையா போனாரா. இருந்தாலும் எங்க அம்மாவை பெரிய சொந்த வீடு கட்டி எங்க அப்பா அந்த வீட்டுல உட்கார வைக்கணும்னு யோசிச்சாரா. ஆனா எங்க அப்பாவுக்கு வியாபாரம் ஆரம்பிக்க காசு இருக்கலையா. அதனால எங்க பாட்டி கிட்ட போய் காசு கேட்டாங்களாம். எங்க பாட்டி கூட புது மருமகனாச்சே அப்படின்னு எங்க அப்பாவை நம்பி எங்க அப்பாவுக்கு தேவையான காசு கொடுத்தாங்களாம். ஓஹோ, அப்படின்னா என்ன ப்ராப்ளம் புஜ்ஜி? எல்லாம் நல்லா தானே போய்கிட்டு இருந்தது. அங்கதான் எங்க அப்பாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே ஆரம்பிச்சிச்சு. அப்படின்னா எங்க அம்மாவுக்கு லூசி அப்படின்னு ஒரு அண்ணன் இருந்தாரா. அவருக்கு எங்க அப்பாவை பார்த்தாலே பிடிக்காதான். எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு எங்க வீட்டுல இருக்காங்களே, எங்க சொத்தெல்லாம் எங்க எடுத்துட்டு போயிடுவாங்கன்னு எங்க அப்பா மேல பகையோட இருந்தாங்களாம். ஆனா எங்க அப்பா அதெல்லாம் கவனிக்காம அவங்க ஒரு புது துணி கடையை ஆரம்பிச்சு துணி வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாராம். இப்படியே எங்க அப்பா கொஞ்ச நாள்லயே வியாபாரம் சக்சஸ் ஆகி நல்ல லாபம் எங்க அப்பா கைக்கு வந்துச்சா. கொஞ்ச நாள்லயே எங்க அப்பா பெரிய பிசினஸ் மேன் ஆகி எங்க அம்மாவுக்காக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்தீங்களே அந்த புது பில்டிங்க கட்டினாராமா. அதுக்கப்புறம் நாங்க எல்லாரும் எங்க பாட்டி வீட்ல இருந்து அந்த வீட்ல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தோம். வாவ் புஜ்ஜி, உங்க அப்பா ரொம்ப கிரேட்ரி. ஒரே வருஷத்துல கஷ்டப்பட்டு அவ்வளோ பெரிய வீட்டை கட்டினாரே. அதுக்கப்புறம் நல்லா தானே இருந்தீங்க. அதுக்கப்புறம் எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்தீங்க? உங்க லூசி மாமா ஏதாவது செஞ்சிட்டாரா? புஜ்ஜி கண்ணுல கண்ணீரோட, ஆமாண்டா பண்ணு, எங்க அப்பா சக்சஸ்ஃபுல்லா நல்ல பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருந்தது. எங்க மாமா அதான் லூசி இருந்தாருல, அவருக்கு பொறுக்கல. அதனாலதான் பொறாமல எப்படியாவது எங்க அப்பாவோட பிசினஸ் மடக்கணும் அப்படின்னு அவரு ஒரு பிளான போட்டாரு. பிளாஷ்பேக்ல லூசி புறா ராஜு கிட்ட பேசிக்கிட்டு இருந்துச்சு. வணக்கம் மாமா, நீங்க நல்ல முன்னேற்றத்துல போய்கிட்டு இருக்கீங்க. உங்களை பார்த்தா யாரா இருந்தாலும் தலை குனிஞ்சுதான் ஆகணும். அத கேட்டு ராஜு, எல்லாமே உங்களால தான் மச்சான். சொல்லுங்க என்ன விஷயம்? மச்சான், எனக்கு ஒரு பெரிய கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. நம்ம துணிய வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இந்த பிசினஸ் ரொம்ப நல்ல பிசினஸ். கூடிய சீக்கிரமே நம்ம இன்னும் லாபத்தை சம்பாதிக்க வேண்டிய பிசினஸ். என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லாததுனால உங்களையும் நான் இதுக்கு கூப்பிடுறேன். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த பிசினஸ்ல அனுபவம் இருக்கு. அதனாலதான் நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்ட்னரா நடத்தலாம். எங்க அப்பா அவங்களோட வார்த்தையை கேட்டு அது உண்மைன்னு நினைச்சு எல்லாத்தையும் நம்பிட்டாரு. சொந்த மச்சானாச்சே, அவரை ஏமாத்த மாட்டாருன்னு நம்பி அவரு கேட்ட அளவுக்கு பணத்தை கொடுத்து அக்ரிமெண்ட்டை கூட போட்டுக்கிட்டாரு. அந்த லூசி மாமா எங்க அப்பாவை ஏமாத்தி நடு வீதியில எங்க அப்பாவை நிக்க வைக்கணும்னு பிளான் பண்ணி எங்க அப்பாவை ஏமாத்தி எங்க அப்பாவை கடன்ல தள்ளிட்டாரு. சி, சொந்த மச்சான இப்படி ஏமாத்துறதுக்கு அந்த ஆளுக்கு எப்படி மனசு வந்துச்சு புஜ்ஜி? ஆமாண்டா சின்னோ, பிசினஸ்ல வந்த நஷ்டத்தை ஈடுகட்டுறதுக்காக எங்க அப்பா அவங்க கையில இருந்த சொத்தையெல்லாம் இழந்தாரு. கடைசியில எங்க அப்பா எவ்வளோ ஆசையா கட்டி இருக்கிற அந்த வீட்டை கூட வித்துட்டாரு. இருந்தாலும் எங்க அப்பாவுக்கு கடனை தீர்க்கறதுக்கு காசு பத்தல. அதுக்கப்புறம் எங்க அப்பா ரொம்ப கவலையோட எங்க அம்மா கிட்ட இப்படி சொன்னாரு.
ராஜு கண்ணுல கண்ணீரோட துணியோட கைய பிடிச்சு, துணி, இது எல்லாமே என்னோட பேராசனால தான் நடந்தது. உங்க அண்ணன் என்னை ஏமாத்தி எனக்கு அதிகமா ஆசைய தூண்டிவிட்டு அதிக பணத்தை சம்பாதிக்கலாம் அப்படின்னு எதேதோ சொல்லி போலி டாக்குமெண்ட்ல என்ன கையெழுத்தும் வாங்க வச்சுட்டான். நானும் நிறைய கடன் வாங்கிட்டேன். இப்போ இந்த கடனை அடிக்காம இந்த ஊர்ல இருக்க முடியாது. நான் துபாய்க்கு போய் நிறைய பணத்தை சம்பாதிச்சுட்டு வந்து உனக்கு மாசம் மாசம் அனுப்பி வைக்கிறேன். அந்த கடனெல்லாம் தீர்த்துடு. இப்ப போய் உங்க அம்மா வீட்டுல இரு. எங்க அப்பா துபாய்க்கு கூலி வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நானும் எங்க அம்மாவும் அந்த வீடெல்லாம் விட்டுட்டு வெளியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் கொட்டுற மழையில நைட்டு நேரத்துல எங்க போனோம்னு தெரியாம பாட்டி வீட்டுக்கு போலான்னு அங்க போனோம். பாட்டி வீட்டுக்கு போய் கதவை தட்டணும். ஆனா எங்களோட துரதிர்ஷ்டம், எங்க பாட்டி வந்து கதவை திறக்கல. அதுக்கு பதிலா எங்க மாமா லூசி தான் வந்து கதவை திறந்தா. அவன் எங்களை வீட்டுக்குள்ளேயே சேர்க்கல. அண்ணன், என் புருஷன் ரொம்ப கடன் வாங்கி இப்போ துபாய்க்கு போயிட்டாரு. எங்களோட வீடையும் வித்துட்டோம். இந்த கொற்ற மலைக்கு புஜ்ஜிக்கு ரொம்ப குளிர் எடுக்குது. தயவு செஞ்சு வீட்டுக்குள்ள கொஞ்சம் இடம் கொடுங்கண்ணா. எதுக்காக உனக்கு இந்த வீட்டுல இடம் கொடுக்கணும்? உன் புருஷன் கோடிக்கணக்குல துணி வியாபாரத்தை செஞ்சான்ல, அந்த காசு உங்க கையில தானே இருக்கும். அந்த காசு எடுத்துட்டு போய் 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்கு. அண்ணன், துணி ரொம்ப சின்ன குழந்தைன்னு குளூர்ல அவ ரொம்ப நடுங்கிக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் இடம் கொடுங்கண்ண. அதுக்கு நான் என்ன பண்றது? போய் எங்கேயாவது சாவுங்க அப்படின்னு சொல்லி லூசி கதவை சாத்திடுச்சு. பாவம் புஜ்ஜியோட கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டுச்சு. அன்னைக்கு நைட்டு அவ்வளோ கொட்டுற மழையில எங்க மாமா கொஞ்சம் கூட கருணையே இல்லாம எங்களை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டான். எங்க போறதுன்னே தெரியல. ஒரு பக்கம் அப்பாவும் இல்ல, தங்குறதுக்கு இடமும் இல்ல. அப்பதான் கொட்டுற மழையில ரோட்ல நடந்து வரும்போது இந்த பைப்பை பார்த்தோம். இதுக்குள்ள இருந்த மழைக்கு நனையாம இருப்போம்னு நினைச்சு நானும் எங்க அம்மாவும் அன்னைக்கு வந்த இந்த சிமெண்ட் பைப்பு வீட்டுல இருந்தோம். அன்னையில இருந்து இதுவே எங்க வீடாவே மாறி போச்சு. எங்க அம்மாவும் என்னை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கணும்னு நிறைய கடன் வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன படிக்க வச்சாங்க. அப்போ பன்னு ரொம்பவே கவலையா, ஐயோ புஜ்ஜி, எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க நீங்க. அந்த லூசி மாமா சொந்த தங்கச்சின்னு கூட பார்க்காம வீட்டை விட்டு துரத்திட்டானா? சின்ன காக்காவும் அழுதுகிட்டே, புஜ்ஜி, உண்மையிலேயே உன்னோட கஷ்டத்துக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய பிளாஷ்பேக் இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. ஆபீஸ்ல எங்ககிட்ட சிரிச்சுக்கிட்டே பேசுவேன். இப்பதான் புரியுது. சம்பளம் வாங்கின உடனே எதுக்காக அம்மாவுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு. கடனை தீக்கிறதுக்காக இல்லையா? ஆமாண்டா பன்னு சின்ன. எங்க அப்பா சம்பாத்தியம், என்னோட சம்பாத்தியம், எங்க அம்மா கூலி வேலை செஞ்சு சம்பாதிக்கிற பணம், இதுலதான் கடனை தீர்த்துக்கிட்டு வரோம். எங்களை பத்தி யோசிச்சு நீங்க அழுவாதீங்கடா. பன்னு கிளி அழுதுகிட்டே, எப்படி புஜ்ஜி அம்மாவை பார்த்து அழுவாம இருக்க முடியும்? பாவம் அம்மா இந்த வயசுலயும் இன்னொருத்தர் வீட்டுக்கு போய் 10 பாத்திரத்தை கழுவி உங்க அம்மா குடும்பத்தை காப்பாத்துறாங்க. அந்த லூசி மாமனுக்கு சரியான தண்டனை கிடைக்கும். புஜ்ஜி சிரிச்சுக்கிட்டே அவங்கள பார்த்து, ஐயோ பைத்தியக்காரங்களா, நான் இத விஷயத்த சொன்னது நீங்க அழுவணும்னு இல்லடா. அந்த இருட்டெல்லாம் போயிடுச்சு. இனிமே எங்களுக்கு இப்போ நல்ல காலம்தான்டா. அப்போ சின்ன காக்கா ஆச்சரியமா, நல்ல நாளா? எப்படி புஜ்ஜி? ஆமாண்டா, எங்க அப்பா இன்னும் கொஞ்ச நாள்லயே துபாயில இருந்து வருவாங்க. எங்களோட கடை எல்லாம் முடிகிற நேரம் வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்னுடைய சம்பாத்தியம், எங்க அப்பாவுடைய சம்பாத்தியத்துல நாங்க உண்மையிலேயே ஒரு நல்ல வீட கட்டுவோம். அதுக்கப்புறம் நானு, எங்க அம்மா, எங்க அப்பா அந்த புது வீட்டுல சந்தோஷமா வாழ போறோம். புஜ்ஜி சொன்னதை கேட்டு சின்ன பன்னு 2 பேருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. அப்படி அவங்க 3 பேருமே பாசமா ஒருத்தங்க கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. அப்பதான் துணிக்குருவி அவங்க பக்கத்துல வந்தா. என்ன பசங்களா, எல்லாரும் அணைச்சிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க, என்ன ஆச்சு? அப்போ பன்னு, ஒன்னும் இல்ல ஆண்டி, இன்னைக்கு புஜ்ஜிய பார்த்து எப்படி வாழணும் அப்படின்னு நாங்க கத்துக்கிட்டோம். கஷ்டம் வந்தாலும் எப்படி தோத்து போக கூடாது, கஷ்டத்துலயும் எப்படி தைரியமா இருக்கணும் அப்படின்னு இன்னைக்கு உங்களை பார்த்து கத்துக்கிட்டோம். ஆமா ஆண்டி, புஜ்ஜி சொன்னா அங்கிள் இன்னும் 2 மாசத்துல வராங்க அப்படின்னு. வந்ததுக்கு அப்புறம் புது வீடு கட்டும்போது கிரகப்பிரவேசத்துக்கு கூப்பிடுங்க. துணியோட கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீர் கொட்டுச்சு. கண்டிப்பா வாங்க பசங்களா, உங்களை மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்க என் புஜ்ஜி புண்ணியம் பண்ணிருக்கணும். சரி, இப்பவே நேரம் ஆயிடுச்சு. இன்னைக்கு இந்த பைப்பு வீட்லயே சுட சுட சமைச்சு கொடுக்கறேன். அப்படி அந்த 3 நண்பர்களும்
துணி சமைச்சு கொடுத்த அந்த சாப்பாட 5 ஸ்டார் ஹோட்டல்ல கூட இப்படி ஒரு சாப்பாடு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ரசிச்சு சாப்பிட்டாங்க. கஷ்டம் நிரந்தரம் இல்ல, பாசமும் அன்பும் உழைப்பும் இருந்தா போதும், எல்லா கஷ்டத்துல இருந்தும் மீண்டு வரலாம் அப்படின்னு புஜ்ஜி குருவி எல்லாருக்குமே அன்னைக்கு நிரூபிச்சிருந்தா.